இப்போது எடுத்துக்காட்டுக்கு சீமான் இருக்கார் இல்லையா, ஸ்டார்டிங்கில் நானும் ஒரு தடவை போட்டிருக்கேன் அவருக்கு. விஜய் வந்தால் நம்ம கண்டிப்பாக விஜய்க்கு தான் போடுவேன். மக்களுக்கு அவங்க ஏதாச்சும் நல்லபடியாக செஞ்சுருந்தாங்கனாக்கா, இனிமேட்டு செஞ்சாங்கனாக்கா ஒரு 10 வருஷம்னாச்சும் வெயிட் பண்ணணும். இன்றைக்கி நான் எலெக்ஷனில் வந்துட்டு முதலமைச்சர் ஆகிட்டுன்னு சொல்ல முடியாது. பயங்கரமாக இருக்கும், நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு வந்தால். விஜயகாந்த் கூட மாநாடு ஆரம்பிக்கும் போது அவ்வளோ ஜனம் வந்தது, தமிழ்நாட்டையே மிரள வச்சார், எதிர்கட்சி தலைவராகவும் ஆனார். அதுவும் ஒரு மக்கள் செல்வாக்கு தான். ஸோ அந்த மக்கள் செல்வாக்கு இவருக்கு வருதான்றது நம்ம தேர்தலை வச்சு தான் சொல்ல முடியும். தலைமைச் செயலகத்தில் உக்காந்துருவார். உக்காஞ்ச பிறகு அவர் மக்களுக்கு நல்லது செஞ்சார்னா மீண்டும் மீண்டும் அவரே உட்காருவார். சீமான் ஐயா இருக்கிறாங்க, அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, எவ்வளோ தூரம் போராடுறாரு, அவரால் வர முடிஞ்சுதுங்களா? கண்டிப்பாக பெருசானோடனே என்னோட எல்லா ஓட்டும் அவங்களுக்கு தான். எத்தனை சதவீதம் வருதுங்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை எம்எல்ஏக்கள் வரணுங்கிறது தான் முக்கியம். இப்போ நல்லா மெச்சூரிட்டியாக அவர் பேசுனது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் அரசியலில் ஈடுபாட்டில் இருக்காரு அப்படின்னு அவர் பேசுனதுலேயே நல்லாவே தெரியுது. எல்லாருமே நான் சொல்கிறாங்க, மக்களுக்காக தான் சொல்லி தான் வராங்க. ஆனால் இது வரைக்கும் மக்களோட குறை தீர்ந்திருக்கா? இல்லை, கிடையாது. ஸோ இவர் இப்போ 4வதாக சொல்லியிருக்காங்க இல்லையா, பார்க்கலாம். நான் போடுவேனான்னு தெரியாது, ஆனால் எங்கள் பிள்ளைகள் போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா புது முதல்ல ஓட்டு போட போகிறாங்கன்னும் போது அவங்களுடைய ரசிகர்கள்லாம் வந்துட்டு போட தான் செய்வாங்க. அதை நம்ம பிள்ளைகளை நம்ம தடுக்கலாம் முடியாது, அவங்க இஷ்டத்துக்கு விட்டுருவோம். நம்ம கண்டிப்பாக அவர் போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினர்கள் வந்து 1 கோடிக்கு மேலே தாண்டி இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் அதில் உறுப்பினராக இல்லை, பட்டு சந்தோஷம் தான். ஏன்னா நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, கண்டிப்பாக 1 கோடியெல்லாம் அசால்ட்டாக வந்துடுவாங்க. நமக்கு அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. மற்றபடி எல்லாமே ரொம்ப ஃபயராக இருக்கானுங்க. நம்ம ஊர்லேயுமே இப்போ ஏகப்பட்ட கட்சியில் இருந்தாங்க தான். பட் ஆனால் அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு கேங்காக பெர்ஃபார்ம் ஆகி எல்லாமே இப்போது வெற்றி கழகம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எல்லாருமே கட்சி ஆரம்பிக்கலாம், எல்லாருமே கட்சி நடத்தலாம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் இருந்தார், ஜெயலலிதா அம்மா இருந்தாங்கனாக்கா அவங்க வந்துட்டு அந்த நாளில் வந்து வேறு எதுவுமே வந்து மக்களுக்கு வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. மக்களுக்கு வேலை செய்கிறது, விவசாயம் பார்க்குறது, அதை தவிர பார்த்தா சினிமா தேட்டரில் போய் இருக்குது. அப்போ அவங்களுக்கு பார்த்து முகமாக இருந்தனால அவங்களுக்கு பிடிச்சி போச்சு, அதோடு இருந்தாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மக்களுக்கு எல்லா தேவைகளுமே தேவைப்படுது. அப்படின்னும்போது ஒரு நடிகரை மட்டும் நம்பி யாரும் போயிட்டு ஓட்டு போட மாட்டாங்க. மக்களுக்கு அவங்க ஏதாச்சும் நல்லபடியாக செஞ்சுருந்தாங்கனாக்கா, இனிமேட்டு செஞ்சாங்கனாக்கா ஒரு 10 வருஷம்னாச்சும் வெயிட் பண்ணணும். இன்றைக்கி நான் எலெக்ஷனில் வந்துட்டு முதலமைச்சர் ஆகிட்டுன்னு சொல்ல முடியாது. அக்கா, தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினர்கள் வந்து இப்போ 1 கோடிக்கு மேலே தாண்டி இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை, இவ்வளோ ஷார்ட் பீரியடில் இந்த அளவுக்கு ரசிகர் இருக்காங்க அவருக்கு. ஸோ ஆனால் எந்த கட்சியுமே இந்த அளவுக்கு இவ்வளோ ஷார்ட் பீரியடில் இவ்வளோ டீம் மெம்பர்ஸ் கிடையாது. ஸோ கண்டிப்பாக அவங்க வெற்றிக்காக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தோணுது. தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினர்கள் வந்து இப்போ 1 கோடிக்கு மேலே தாண்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நல்லதுதான்மா அது. ஏன்னா நிறைய ஊரில் வந்து நான்லாம் வில்லேஜ் சைடு தான். அங்கே வந்து நிறைய இந்த கேஸ்ட்லாம் இருக்கும் இல்லைங்களா, எல்லாமே ஒரு கேங்காக இருப்பானுங்க. இப்போது எங்கள் கேஸ்ட்லேயே வந்து 2 கேங் இருக்குது. ஒரு ஏரி சைடு சொல்லுவாங்க, இன்னொரு சைடு வந்து டெம்பிள் சைடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எல்லாமே இந்த கட்சின்னு வந்தவொடனே எல்லாம் ஒன்றா ஆரம்பிச்சிட்டானுங்க, ஒன்றா தான் சுற்றிட்டு இருக்காங்க. இல்லை மெம்பரு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வந்து நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்குது. பட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். என்ன சீமான் ஐயா இருக்கிறாங்க, அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, எவ்வளோ தூரம் போராடுறாரு, அவரால் வர முடிஞ்சுதுங்களா? ஒரு எம்எல்ஏ கூட வர முடியல. அதே மாதிரி தான் இப்போ நமக்கு விஜயகாந்த் ஐயாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் நடிகராக வந்துட்டு கேப்டன் பிரபாகரன் படம்லாம் வெளில நின்றுலாம் பார்த்துருக்குறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியில் நின்னே பார்த்துருக்குறேன். உட்காரத்தை கூட சீட்டெல்லாம்லாம் பார்த்துருக்குறோம். நாட்டாமா படத்தை வந்துட்டு சரத்குமார் ஐயாவை எவ்வளோ விரும்பி பார்த்துருக்குறோம். ஆனால் ஓட்டுன்னு போடும்போது நாங்கள் வந்து அவங்களெலாம் போட்டதில்லை. நமக்கு வந்துட்டு யார் ஜெயிப்பாங்களோ அவங்களுக்கு தான் போடணும்னு தோணுமே தவிர, நாம் சான்ஸ் கொடுத்து பார்ப்போம்னா சான்ஸ் கொடுத்துட்டே இருந்தாச்சுனாக்கா 8% 7% வாங்கி அவங்களால என்ன சாதிக்க முடியும்? ஒரு 45%லேருந்து 30%க்குள்ளே வாங்கினாங்கனாக்கா ஏதாச்சும் அவங்களால வந்துட்டு ஜெயிக்க முடியும். தமிழ்நாட்டில் 2வது பெரிய கட்சியாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து? கண்டிப்பாக வரும் தான், கண்டிப்பாக வரும். அந்த நம்பிக்கையில் தான் அவரும் இறங்கியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அதுக்கான சப்போர்ட் மக்கள் கொடுப்பாங்க, ரசிகரும் கொடுப்பாங்க தான். விஜய் ஃபேனா? பயங்கரமாக சின்ன வயசுலேருந்தே எங்கள் ஃபேமிலியே பயங்கர விஜய் ஃபேன். ஓட் போடுவீங்க? கண்டிப்பாக இதுக்கப்புறம் எங்கள் ஓட்டு அவருக்கு தான். இப்போது திமுக அதிமுக இருக்குது, 3வது இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்குது. ஸோ இவங்க வந்து தேர்தலை சந்திக்கும் போது இவங்களுடைய வாக்கு வங்கியை வச்சு தான் இவங்க 2வது கட்சியாக வராங்களா இல்லையான்றது தெரியும். ஸோ அதுக்கு இவங்க முதல்ல தேர்தலை சந்திக்கணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரசிகர்கள் அந்த மைண்ட் செட்டில் இல்லாமல் இந்த தொண்டர்கள் மைண்ட் செட்டில் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது எடுத்துக்காட்டுக்கு சீமான் இருக்கார் இல்லையா, ஸ்டார்டிங்கில் நானும் ஒரு தடவை போட்டிருக்கேன் அவருக்கு. விஜய் வந்தால் நம்ம கண்டிப்பாக விஜய்க்கு தான் போடுவேன். எத்தனை சதவீதம் வருதுங்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை எம்எல்ஏக்கள் வரணுங்கிறது தான் முக்கியம். ஒரு 30 சீட்டு மட்டும் வாங்கணும், 30 இடத்துல மட்டும் நிற்கணும், அந்த 30லையும் ஜெயிக்கணும். அப்போ ஒரு எதிர்க்கட்சி தலைவராக போகிறது ட்ரை பண்ணலாம்.
புரியுதுங்களா? ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையுமே நான் நிற்பேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே ஓட்டை பிரித்து விட்டுட்டு ஒரு எம்எல்ஏ கூட வராமல் இருந்தால் என்ன யூஸ் இருக்குது? இப்போது 2 பாயிண்ட் முக்கியமாக சொன்னார். திராவிடமும் அப்புறம் என்ன தமிழ் தேசியமும் 2 கண்கள் மாதிரி சொல்லிட்டாரு. இது பற்றி சீமான் வந்து பயங்கரமாக பேசியிருப்பார். நீங்கள் மேலே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் ஏன் அப்படி பேசினார் அப்படின்றது, ஏன்னா ஏற்கனவே அவர் டிஎம்கே வந்து என்ன சொல்கிறது ஆப்போசிட்டாக தான் இருக்கார். அப்படின்றப்போ இவர் அதை 2 கண்ணுன்னு சொன்னதால் இவருக்கு கோவம் வந்துச்சு. என்ன சொன்னார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு நீ எங்கள் அண்ணனை பற்றி இப்படி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பலாம் கொந்தளிக்கக்கூடாது. எது பேசுகிறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து பேசணும், அவ்வளோதான். ஏன்னா நிறைய பேர் வந்து வேறு கட்சியில் இருந்து இவங்க கட்சிக்கு வேணும்னே மாறி பேரை கெடுக்கிறதுன்னு கூட வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதையும் நம்ம பார்க்கணும். ஆமாம், அதனால் அந்த கட்சியில் இருந்து புதுசாக பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கட்சிக்காரங்க இதுமாதிரி விஜய் கட்சிக்காரங்க இந்தமாதிரி பண்ணுறாங்க அப்படின்னும் பிளைண்டாக நம்பக்கூடாது. அந்த பிரச்சனை பண்ணவங்க அந்த கட்சியில் இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாங்க, வேறு ஏதாவது கட்சியில் இருந்தாங்களா, இல்லை எதுக்கு இந்த இடத்துல வந்து வேணும்னே பிரச்சனை பண்ணுறாங்க, அப்படி இல்லைன்னா பிரச்சனை வரதுக்கான காரணம் என்ன, எல்லாத்தையும் பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம பிளைண்டாக ஃபேன் போடாமல் இருந்தால் போதும். ஏன்னா டாப்பில் இருக்கார், டாப்பில் இருந்துட்டு வந்திருக்காரு. 2026 எந்த மாதிரி இருக்குண்ணா? அவர் வந்தால் நல்லா இருக்குமா? பயங்கரமாக இருக்கும், நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு வந்தால். அது வந்து மாற்றத்தை கொடுத்தா எல்லாரும் மக்கள் வந்து அதை முன் வந்து அவர் செஞ்சார்னா இதுக்கப்புறம் அவரே வந்து தலைமைச் செயலகத்தில் உக்காந்துருவார். உக்காஞ்ச பிறகு அவர் மக்களுக்கு நல்லது செஞ்சார்னா மீண்டும் அவரே உட்காருவார். அதுதான் என்னோடய கருத்து. என்னோடய ஓட்டு 2026 அவருக்கு தான். மக்கள் இவ்வளோ கூட்டம் வந்து சேர்ந்ததுன்னா ரசிகரும் மட்டும் இல்லை, அவர் ஒரு மாற்றத்தை கொடுப்பாருன்றதுனால தான் எல்லோரும் வந்து அந்த பேச்சுக்கோசம் வந்து கொஞ்சம் காத்துன்னு இருந்தாங்க. ஆனால் இவ்வளோ ஜனம் சேருன்னு அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டார். கேரவேன்லேருந்து இறங்கி வரும்போது வந்து அவருக்கே தெரிஞ்சிருக்காது இந்த மாதிரி கூட்டம் வந்து ரொம்ப பயங்கரமாக சேர்ந்துச்சு, கொஞ்சம் வாங்க டைமிங் அதனால தான் சேஞ்ச் பண்ணாலே முன்னாடி. அதனால் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. நானும் போகலான்னு பார்த்தேன், ஆனால் டைமிங்கு கொஞ்சம் மிஸ் ஆனனால போகல. ஆனால் காலையிலேருந்து எங்கேயுமே ஆமாம் காலையிலேருந்து டிவி ஆன் பண்ணி உக்காஞ்சது தான். அதை முடிகிற வரலும் பார்த்துட்டு இருந்தேன். 2026 வெற்றிகரமாக வேறு லெவல் தான். தேர்தலை சந்தித்து இவங்களோட வெற்றி வாய்ப்பை பொறுத்து தான் இவங்க 2வது கட்சியாக தெரியும். வந்தாலும் நாங்கள் சந்தோஷப்படுவோம். ஏன்னா ஜனங்க வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பாங்க இல்லையா, அது மாற்றம் இந்த நமக்கு இவங்க வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. ஸோ அது நானும் வரவேற்கிறேன், சந்தோஷப்படுறேன். அதெல்லாம் வந்துட்டு கூட்டணி வந்ததுக்கப்புறம் தானே தெரியும். கூட்டணி வந்ததுக்கப்புறம் தான் அது அப்போ அந்த டைம் அந்த இணையிற டைமில் வந்துட்டு அவங்க ஏடிஎம்கேக்கோசரம் ஓட்டு போட்டாங்களா இல்லை விஜய்க்கோசரம் ஓட்டு பார்க்கட்டாங்களா யாருக்கு தெரியும். விஜய் ஐயாவினுடைய ஃபேன் தான் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே விஜய் படத்தை வந்துட்டு 7-8 தடவை பார்த்துருப்பாங்க. நாங்களும் அதை கண்டுக்கிறதில்ல, சரி பரவாயில்ல பசங்களுக்கு விருப்பப்படுறாங்க பார்க்கட்டுன்னு விட்டுவிடும். ஆனால் வெறும் ரசிகருங்கிற முறையிலே இல்லை ஒரு சினிமா நடிகருங்கிற முறையிலே வந்துட்டு அதை வந்து விரும்ப மாட்டாங்கள்ல. இது வரைக்கும் அரசியலில் வர்றதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த பாட்டு ரிலீஸுக்கு போவார். அதில் வந்து மக்கள் கூடுவாங்க. மக்கள் கூடும்போது அவர் வந்து என்ன சொல்லுவார்னா ஒரு இது சொல்லுவார், குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லுவார். அந்த இது மறைமுகமாக நாட்டுக்கு ஒரு விஷயம் நான் வரப்போகிறேன், வந்து மக்களுக்கு செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இப்போ நல்லா மெச்சூரிட்டியாக அவர் பேசுறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் அரசியலில் ஈடுபாடில் இருக்காரு அப்படின்னு அவர் பேசுனதுலேயே நல்லாவே தெரியுது. ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபயர் இருக்குது. விஜய் பற்றி ஃபேமிலியே நாங்கள் ரொம்ப பயங்கரமான விஜய் ஃபேன். நான் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். அவருமே ரசிகர் மட்டத்தில் எப்பவும் வந்து அவர் கேசட்டு பாட்டு ரிலீஸ் ஆகும்போது நண்பா நண்பிகள் அப்படி தான் சொல்லுவார். இந்த வாட்டி மேடையில் நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி வேறு லெவலில் குரல் கொடுத்தாரு. ஆனால் நண்பா நண்பிகள்ன்றது வார்த்தையே வரல பாருங்கள் ஸ்டார்டிங்கில். அதுதான் அரசியலில் படி எடுத்து வச்சது மாதிரி எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம், கைத்தட்டல், ஆடம்பரம் எல்லாமே நல்லா சூப்பராக இருந்தது. 2026 கன்ஃபார்மாக வருவாருன்னு நினைக்கிறேன். வரலனாலும் எதிர்கட்சியாக உக்காஞ்சாருனா கூட ஒரு லெவலில் இருக்கும். இப்போது எல்லாருமே வந்து ஒரு மாநாடு விஜயகாந்த் கூட ஒரு மாநாடு ஆரம்பிக்கும் போது அவ்வளோ ஜனம் வந்தது, தமிழ்நாட்டையே மிரள வச்சார், எதிர்கட்சி தலைவராகவும் ஆனார். அதுவும் ஒரு மக்கள் செல்வாக்கு தான். ஸோ அந்த மக்கள் செல்வாக்கு இவருக்கு வருதான்றது நம்ம தேர்தலை வச்சு தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போது நிறைய பேர் வருவாங்க, விஜய்க்காகவும் ஒரு நடிகருக்காகவும் வரலாம். ஆனால் தேர்தல் தான் வந்து முடிவு பண்ணணும், இவங்க தலைவராக மக்களோட பிரதிநிதியான்றதை தேர்தல் தான் முடிவு பண்ணணும், மக்களோட வாக்கு தான். ஸோ அதனால் இந்த 2026 தேர்தலுக்கு அப்புறம் தான் விஜய் ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுக்கிறாருன்றதை நம்ம பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். 26 வந்து எலெக்ஷன் வரப்போகுது. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சரி ஓட் போடுவாங்களா? நான் போடுவேனான்னு தெரியாது, ஆனால் எங்கள் பிள்ளைகள் போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா புது முதல்ல ஓட்டு போட போகிறாங்கன்னும் போது அவங்களுடைய ரசிகர்கள்லாம் வந்துட்டு போட தான் செய்வாங்க. அது நம்ம பிள்ளைகளை நம்ம தடுக்கலாம் முடியாது, அவங்க இஷ்டத்துக்கு விட்டுருவோம். நம்ம கண்டிப்பாக அவர் போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது.
பாப்பா உங்களுக்கு விஜய் பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? விஜய் வந்து இனிமே படம் பண்ண மாட்டாரு, அது தெரியுமா உங்களுக்கு? அரசியலுக்கு போயிட்டாரு. தெரியாதே. தெரியாதா? இவ்வளோ நேரம் உங்க அப்பா அம்மா சொல்லிட்டு இருந்தாங்களே. இப்பதான் தெரியும், டேடி சொல்லிட்டு இருக்கும்போது தான். டாடி சொல்லிட்டு இருக்கும்போது தான் தெரியுமா? சரி. கண்டிப்பா பெருசானோடனே என்னோட எல்லா ஓட்டும் அவங்களுக்கு தான். அப்படியா? பாப்பா விஜயை பிடிக்குமா? பிடிக்கும். அவரோட படம்லாம் பாப்பீங்களா? பார்ப்பேன். என்ன படம் பார்த்துருக்கீங்க? காலையில டான்ஸ் ஆடினி என்ன படம்? ஆமாவா, விஜய் பாட்டுக்கு தான் டான்ஸ் ஆடினீங்களா? சொல்லு. ஆமா. என்ன பாட்டு? கோட். கோட் மூவில இருந்தா? தமிழகத்துல இரண்டாவது பெரிய கட்சியா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, அதை பத்தி உங்களோட கருத்து? இப்போதைக்கு அது ரெண்டாவது பெரிய கட்சியாக தெரியல. 26 வந்தால் தான் நமக்கு தெரியும். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் அந்த ஜாயின் பண்ணியிருக்க அந்த உறுப்பினர்களை வச்சு நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போது நம்ம என்டிகே கிட்ட நிறைய சப்போர்ட் இருந்தது இளைஞர்கள்கிட்ட. ஒரே ஒரு வார்த்தையில் ட்ரிகர் ஆகி பாவம் ரொம்ப எமோஷ்னல் ஆகி இப்போது அவருக்கு ஓட்டு போடணுன்னு இருந்தாங்க பாருங்கள், ஸ்ட்ராங்காக பிளைண்டாக. அந்த மாதிரி இருந்தவங்க இந்த மாதிரி ஆனதால் எல்லாமே அந்த பக்கம் போயிடுறாங்க. அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம். அவங்க கட்சியில் இருக்கிறவங்க கொஞ்சம் வாய் வச்சுன்னு கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை பேசலாம், அப்போ அப்படி பேசிட்டு இப்போ இப்படி பேச தேவையில்லை. புரியுது, அவங்களோட கோபம் புரியுது, ஆனால் எல்லாருக்கும் புரியாது. நியூட்ரல் பாயிண்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்க ஏன் அப்படி பேசுகிறாங்கன்னு புரியும். ரசிகர்களுக்கெலாம் எங்கள் அண்ணனே இப்படி சொல்லிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு தான் செய்வாங்க. அடி வாங்கி தான் ஆகணும், அதை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம. அதாவது இப்போ நாங்கள் வந்து ஒரு திராவிட கட்சியில் இருக்கிறோம். நான் வந்து பூத் ஏஜென்ட்டாகவும் இருந்திருக்கிறேன். ஸோ இப்போ வர தேர்தலில் வர அந்த குறை நிறைகளை வச்சு தான் நம்ம வந்து மனநிலை மாறும். ஏன்னா நிறைவாக இருந்தால் நம்ம மாற மாட்டோம், குறைகள் வர பட்சத்தில் கண்டிப்பாக மாறும் இல்லையா? அப்படின்ற பட்சம் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது 26க்கு. ஸோ அந்த ஒரு வருஷ காலத்தில் என்ன ஒன்றா நடக்கலாம், அதை பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். மாற்றம் எப்படி இருக்குன்னு தெரியாது, மாற்றம் எந்த மாதிரி மாற்றம் வரும்னு தெரியாது. கூட்டணி கட்சிகள் எப்படி பிரிகிறாங்களோ அதை பொறுத்து தான். ஏன்னா இப்போ டிஎம்கே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. டிஎம்கே எதிர்த்து தான் இப்போ ஓட்டை பிரிக்கிறது ட்ரை பண்ணுறாங்க எல்லோரும் சேர்ந்து. இப்போ வந்துட்டு எதிர் கூட்டணி எப்படி இருக்குதுங்கிறது வலுவாக இருக்குதா? 4-5 கூட்டணியாக தனித்தனியாக பிரிஞ்சு போனாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. 2 டீம் நிற்கிறாங்க இல்லை 3 டீம் நிற்கிறாங்கன்னாக்கா சான்ஸ் ஏதாச்சும் இருக்கும். 4-5 டீமாக பிரிஞ்சு போனாங்கன்னா சீமான் ஐயா தனியாக, விஜய் அவர் தனியாக, ஏடிஎம்கே தனியாக, பிஜேபி தனியாக, இப்படி 5-6 டீமாக நின்னாங்கனாக்கா ஒன்றுமே பண்ண முடியாது. வெறும் 4% எடுத்தேன், 6% எடுத்தேன், போன தடவை விட இந்த தடவை அதிகமாக எடுத்தேன், இப்படி தான் சொல்லிட்டு இருக்க முடியும். ஏதாச்சும் ஒரு 40 சீட்டில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த 40 சீட்டில் மட்டும் ஜெயிக்கிறது ட்ரை பண்ணால் நல்லது. அது எல்லாருமே வந்து சொல்கிறது என்னென்னா மக்களுக்காக சொல்லி தான் ஓட்டு வாங்குறாங்க. ஆனால் சொல்கிறது எல்லாம் செய்கிறாங்களான்றது இன்னும் இது வரைக்கும் ஃபுல்ஃபில் ஆகலை, நிறைவாகலை இல்லையா? எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, மக்களுக்காக தான் சொல்லி தான் வராங்க. ஆனால் இது வரைக்கும் மக்களோட குறை தீர்ந்திருக்கா? இல்லை, கிடையாது. ஸோ இவர் இப்போ 4வதாக சொல்லியிருக்காங்க இல்லையா? பார்க்கலாம். ஆனால் நமக்கு செய்ய போகிறதுனவோ நம்மளுடைய வரி பணத்தில் தான், அவங்க சொந்த காசில் கிடையாது. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சொந்த காசை விட்டுட்டு வந்தாங்கன்னா அது அங்கே தான் இருக்க போகுது. அதை எடுத்து செலவு பண்ணால் தான் அவங்க மக்களோட பிரதிநிதி. அது ஏடிஎம்கே முடிஞ்சிடுச்சுலாம் நம்ம சொல்ல முடியாது. திடீர்னு எதிர்கட்சி எப்பயுமே வந்து டிஎம்கே ஏடிஎம்கே மாறி நமக்கு தமிழ்நாட்டில் வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி முறையில் வந்துட்டு ஏடிஎம்கே தனியாகவே நிற்கிறாங்கன்னா நம்ம சொல்ல முடியாதுல்ல. சப்போஸ் பிஜேபி கூட சேர்ந்துட்டாங்கன்னாக்கா வேறு மாதிரி மாறலாம். அது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, போக தான் தெரியும். அதை கொடுக்கறதுக்கு வரல, கரெக்டாக. 2வது, இனிமே நம்மளோட வரி பணத்தில் நமக்கான முழு தேவைகளையும் பூர்த்தி செய்கிற நல்ல தலைவர் யாரோ அவங்கள தான் மக்கள் வந்து விரும்புகிறாங்க. அது வந்து விஜய் மூலமாக நிறைவேறுதான்றது பார்க்கலாம்.